அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். காது மூக்கு தொண்டை மிக மிக முக்கியம். திருப்பதி கீழே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளும் திருப்பதி பெருமாள் தரிசனமும் திருமலையில் ஒரு இரவு தங்குவதும் விசேஷமான பலனை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு அதி அற்புதத்தை ஏற்படுத்தும். இந்த வருடம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். லாபம் ஏற்படும். லாபம் ஏற்பட்டாலே என்ன அர்த்தம்? தொழில் கண்டிப்பாக அமையும். பணவரவுக்கு குறை இருக்காது. மே மாதத்திற்குள்ளாக திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, பிள்ளைகளுடைய விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று செய்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் பல்லு, காது, மூக்கு, தொண்டை மிக கவனம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். அதே போல் கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகள், தாய் உறவுகள், தந்தை உறவுகள், அவர்கள் தேகாரைக்கும் வாக்குவாதம் கூடவே கூடாது என்பதை ரிஷபம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிகள் சில தடைகள் காணப்பட்டாலும் பிறகு கடைசியில் வெற்றிகள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். கண்டிப்பாக குரு அனுகூலம் இருப்பதனால் தேகாரோக்கியத்தில் மறந்து விடாதீர்கள். மே மாதம் வரைக்கும் ப்ரெஷர் கிஷர்லாம் இருக்கிறவர்கள் இதயத்தை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 11ஆம் இடத்தில் வருகிறார். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் அங்கிருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலத்தை கொடுப்பார். அசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள் செய்வது, குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதெல்லாம் ரிஷபம் இந்த காலகட்டத்தில் செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும். மறந்து விடாதீர்கள். நல்ல காலகட்டம், நல்ல விஷயங்கள், நல்ல அனுகூலம், பெரிய அளவு ஏற்றத்தை பெறக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம்.